60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தா 2000 கொடுக்குறேன். அப்ப அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து நீங்க 2000 நான் 2500. எங்க அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏழை விடுவாங்க. நம்ம ஐயா பைல் பண்றாங்கன்னா உட்காந்து 2000 3000 4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்ப பிளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாத்தணும். எதுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்னா எங்க தலைவரை ஆதரிங்கன்னு சொல்றீங்களே, இந்த தாவேகாவினரை பார்த்து கேட்கிறேன், இதுவா மாற்று அரசியல்? எதிர்கட்சியில 1000 2000 சொன்ன உடனே இவரு 2500 ரூபாய் நாங்க கொடுப்போம்னு சொல்றதா மாற்று அரசியல்? ஏற்கனவே தமிழ்நாடு திவாலாகக்கூடிய நிலையில இருக்கு. பல லட்சம் கோடி கடன்ல வச்சிருக்காங்க. அப்ப இவர் வந்து இன்னும் அதை சீக்கிரமா திவாலாக்க வைக்க போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு பல விமர்சனங்கள் சீமான் மேல இருந்தாலும், ஆனால் அவர் சொல்றதுதான் மாற்று அரசியல்னு தோணுது. ஏன்னா எந்த இலவசங்களும் நான் கொடுக்க மாட்டேன், முழுமையா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், வளர்ச்சி பாதையில கொண்டு போவேன், இலவசங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுதானே மாற்று அரசியல்?